ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இங்கே வியாபாரிகள் கூட்டத்தில் வந்து சாட்சி சொன்னார்கள். அவர் ஒரு பட்டணத்தில் சின்ன வியாபாரம் பண்ணினார். கடன் வாங்கி 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 அந்த பிஸ்னஸை பெருசாக்கணுன்னு ஓவர் கடன் வாங்கி நிறைய வட்டிக்கு வாங்கி சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கே போய் இப்போ பிஸ்னஸில் ரன் பண்ண முடியலை, நடத்த முடியலை. கடன் எக்கச்சக்கமாக பல லட்சங்கள் பெருகிவிட்டார். சொந்தமாக கடை இருக்குது, வீடு இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது. கடன் பெருசாகி விட்டார். கடன்காரங்க கடைக்கு வந்து நின்றதுனால கடைக்கு போகிறதில்லை, வீட்டிலே இருப்பார். கடையில் பையங்க தான் கவனிப்பாங்க. வீட்டுக்கு வந்துடுவாங்க கடன்காரங்க. பயந்து ஒளிந்து கதவை மூடி யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லி மனைவி கிட்ட ஒளிந்து கொள்ளுவார். எவ்வளோ துக்கமான வாழ்க்கை பாருங்கள். சொந்த கடை இருக்குது, வீடு இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது. ஆனால் பயந்து பயந்து ஓடுகிற வாழ்க்கை. கடன் அவ்வளோ பயங்கரமானது. அது அடிமைத்தனத்தை கொண்டு வந்து விடும் பாருங்கள். நிம்மதி இல்லை, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்படி மனைவி சொன்னாங்க, எதுக்குங்க ஓடி ஒழியணும், நம்ம ஆண்டவருடைய ஜெபம் பண்ணும், ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர்லாம் என்னை காப்பாற்ற முடியாது, அவ்வளோ பெரிய கடன் பிரச்சனை என்று சொன்னார். இல்லை விற்று கொடுங்க, வீட்டை விற்றுருவோம், நிலத்தை விற்றுருவோம், கடன் அடைச்சிருங்க. வீடு நிலத்தை விற்றா கூட கடன் அடைக்க முடியாது, அவ்வளோ கடன் ஆகிவிட்டார். என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டால், அதான் சிலருக்கு ஒழுங்கு இல்லாமல், ஒரு டிசிப்ளின் இல்லாமல், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்வது, வரவுக்கு ஏற்றபடி செலவு பண்ணுன்ற சிந்தை இல்லாமல் வாழ்வது, இஷ்டப்படி செலவு பண்ணி யார் கடன் கொடுத்தாலும் வாங்கி செலவு பண்ணி ஆடம்பரமாய் வாடுவது, ஆடம்பரமான திருமணம், ஆடம்பரமான வீடு கட்டுவது, ஆடம்பரமாக ஃபங்க்ஷன் நடத்துவது, எல்லாம் கடன் வாங்கி செஞ்சு கடன்காரன் ஆகி விடுவது. எத்தனை பேர் அப்படி மாட்டி இருக்கிறீங்க? அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். இதெல்லாம் அவசியம்தான ஆடம்பர வாழ்க்கை. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு கொடுக்கிறாரோ அதற்குள்ளே வாழ பழக வேண்டும். அந்த சகோதரர் பாருங்க, கடன் அடைக்க முடியாது, எல்லாத்தையும் வித்தா கூட. அப்படி மனைவி ஜெபிக்கிறவங்க முழங்கால் போட்டு அப்பப்போ ஜெபிப்பாங்க. கணவர்கிட்ட சொன்னாங்க, கர்த்தரை தேடுங்க. நீங்கள் சர்ச்சுக்கும் வர மாட்டேங்கிறீங்க, பைபிளும் வாசிக்க மாட்டேங்கிறீங்க, ஜெபமும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சும்மா கடையில் உட்காந்து சம்பாதிச்சேன், நான் சம்பாதிச்சேன்னு பெருமை பேசுனீங்க, எல்லாம் போச்சு. இப்போது ஆண்டவரை தேடுங்க அப்படின்னு கேட்டால், இனி யாரை தேடியும் பிரயோஜனம் கிடையாது. அதனால சொல்கிற செத்துருவோம், பிள்ளைகள் எல்லாருக்கும் விஷம் கொடுத்துட்டு ஒன்றா நம்ம செத்துருவோன்னு சொல்கிறார். பிசாசு அங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துவான். கடை இருக்குது, வீடு இருக்குது, கொஞ்சம் நிலம் இருக்குது, கடன் கொஞ்சம் அதிகம் இருக்குது. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிற, செத்துருவோம் தற்கொலை பண்ணி. மனைவி சொன்னாங்க, அந்த வார்த்தை பேசக்கூடாது, நான் ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், தற்கொலை பண்ணுவது பாவம், தற்கொலை பண்ணுவது பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது, பிரச்சனை மாற்றுகிற இயேசு நமக்கு இருக்கிறார், என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க போதும், அதுக்கு வரமாட்டார். அதனால் நீ யாரும் சாக வரமாட்டேங்கிற, நானாவது செத்து போகிறேன்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ண சாக முடியல, ஆண்டவர் காப்பாற்றிட்டார். அதனால் ரொம்ப மனம் உடைந்து இருக்கும்போது அவர் வந்து கடைசியில் மனைவி சொல்கிறாங்களே, நீ சரி நான் ஜெபத்துக்கு வர்றேன் அப்படின்னு கூட்டத்துக்கு வந்தார். சாட்சிகளை கேட்டார். இயேசுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். பேருக்கு கிறிஸ்தவன் நான் வாழ்ந்து ஜெபம் பண்ணுறதில்லை, பைபிள் வாசிக்கிறதில்லை, ஆண்டவரை தேடுவதில்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறீங்க. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரை தேடணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், வசனத்தின்படி வாழணும், அப்போ தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை ஒரு காணிக்கை கொடுத்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்காதங்க. அவர் பணத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அவர் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தார். என்ன நடந்தது தெரியுமா? வீட்டையும் விற்கலை, நிலத்தையும் விற்கலை, அவ்வளவு கடனையும் அடைக்க உதவி செய்தார். அடுத்த 2வது பிஸ்னஸ் ஆரம்பிக்க உதவி செய்தார். அவங்க வந்து சாட்சி கொடுத்தாங்க, கடனில் நான் செத்தேன்னு நினைச்சேன், இயேசு தூக்கி எடுத்து எங்களை இன்னைக்கு பெருக பண்ணி இருக்கிறார்.